டேய் நீ என்ன மாடு முடிச்சிட்டு வரியா இல்ல ஒட்டகம் முடிச்சிட்டு வரியா? மாடு தானே, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. அண்ணே நீங்க அடிக்காம திட்டாம இருந்தா என் மூளை நல்லா பிரகாசிக்கும். ஆமா, இவர் பெரிய ஐயப்ப ஜோதி. 5 மைலுக்கு அப்பால அப்படியே பிரகாசிக்கும். போடா பெட்ரோல் லைட். இப்பதானே ஞாபகம் வருது. பெட்ரோல் லைட்னா மெண்டல் இருக்குமே, நமக்கு நான் உடைஞ்சு போமே. ஏய் ஏற்கனவே ஒண்ணு உடைச்சது பத்தாதா? இங்க பாருடா, உனக்கு எனக்கும் பெட்ரோல் லைட்டுக்கு ஆகவே ஆகாது. இங்க பாருடா, பேசிட்டு இருக்கும் போதே இந்த தூங்கு மூஞ்சி மரம் தூக்கிடுச்சு. இவளை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது? டேய் கண்ணா, இந்த மாட்டை நம்பித்தாண்டா நான் இருக்கிறேன். இந்த மாடுதான் நான் தான் மாடு. அண்ணே நீ மனுஷன் தெரியுமாடா, எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத. அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன். இந்த மாட்டை வச்சுதான் நான் 1 by 1 டெவலப் ஆகி பெரிய ஆள் ஆகணும். மாட்டை பத்திரமா பாத்துக்க. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன். நான் திங்க் பண்றேன். போய் படுத்துமா, படுத்துக்க ராஜா, படுத்துக்க, படுத்துக்கடா. மனுஷங்கிட்ட நம்ம அறிவை பூரா எடுத்து வெளியே விட வேண்டியதுதான். இந்த பையன் திங்க் பண்றேன் திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா? A for C, C for wood. என்னடா பண்ற? திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி? இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம்? வெயில் கொடுமை தாங்காம தானே படுத்திருக்கோம். ஆமா. இந்த சூரியனோட படைப்பு பாத்தீங்களா? பகல் பூரா வெயில் அடிக்குது, சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது. அதோட மகிமைய பாத்தீங்களா? என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்ட. டேய் டேய், என்ன நீ நல்லா திங்க் பண்றா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கேடுங்க. பய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். டேய் இப்ப என்ன திங்க் பண்ண? அண்ணே நம்ம நாட்டுல 3 பேரா போனா எந்த காரையும் உருப்படாதான் பாங்க. ஆமா, சந்திர மண்டலத்துல போய் 3 பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா. இது கூட தெரியாம உன்னை நான் எத்தனை தடவை பெரட்டி உதச்சிருக்கேன். கையால கூட அப்பி இருக்கேன். டேய் என்ன மன்னிச்சிடுறா. சரி விடுங்க விடுங்க. என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றா. சரி மன்னிச்சு போங்க. இன்னும் நல்லா திங்க் பண்ணு. நம்ம வியாபாரத்தை பெருசாக்குவோம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான். இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன். இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்ப என்னடா திங்க் பண்ண? சொல்றா. அண்ணா நீங்க 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா இல்லையா? ஆமா, நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி விட்டுருங்க. டே அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணிருந்தா அதை உடனே என்கிட்ட சொல்றா. அதை வச்சு வியாபாரத்தை நம்ம பெருசாக்கிக்கலாம்டா. சொல்றா. இல்ல நான் குத்துக்கல்லு மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்தன் அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடியார் பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது மாட்டை ஒருத்தன் அவுத்துட்டு போயிட்டானா? அத பத்தி நீ திங்க் பண்றியா? என் மாடு போன பத்தி கூட நான் கவலைப்படலடா. உன்னை ஒரு பெரிய அறிவாளி என் வாயிலே சொல்ல வச்சுட்டியாடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன், உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டியாடா. அனாவசியம் அடிக்காதீங்க. உங்களுக்கு மாடு தானே வேணும், ராத்திரிக்கு வாங்க, எங்க பெரியப்பட்ட சொல்லி வாங்கி தரேன். ஏன் உங்க பெரிய பையனை மாடு பிடிக்கணும்னா? அனாவசியம் முக்குர்ணி விதை பாட்டுல 3 கோட்டைக்கு 6 கோட்டையை விளையாட்டா ஆத்தா வெள்ளத்தாய் பூமி மேல கால் வச்சாலே போதுமே. மாடுசாமி என்ன வீட்டுல வளக்காப்பு கூட்டு விட்டாங்க. வாரேன். சரிதா. ஏ மோக்கமக்கா, என்ன நாட்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு இருக்க? ஏன் அங்கதான் நல்லா வளருமாக்கும். ஏட்டி எக்காத பத்தியா ரெட்டனது கிடைச்சிருக்காத்தா. யாராச்சும் கொழுந்து மச்சா வந்தா கால்ல வச்சு துட்டப்படுங்களாம் பாக்க. நீ வேற உன் குழந்தை வருது, கால்ல வச்சு துட்ட புடிங்கிற. என்ன மைனி மைனி ரூபாய் கையில வச்சுட்டு போங்க. ஆத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். ரூபாய் வேணும் எப்படி? அதெல்லாம் இப்ப இல்ல.
அது சரி, வெறுங்கையோட வர்றவங்கள நம்பி நாங்க வாக்கப்பட்டு வந்தா வழங்குமா? ஐயா, அந்த வசந்தி பிள்ளையும் இந்த எடுபட்டோட சேர்ந்துகிட்டு இப்படி பண்ணுதுங்க. இந்த 2 ரூபாய அவகிட்ட கொடுத்துருப்போம். அக்கா சாயங்காலம் வாங்கிக்கக்கா. இந்தாங்க மைனி, போதுமா? என் குடம். ஐயோ, என் குடம் வேணும். குடம் வேணும்னு சொல்லு. தண்ணி இருக்கு, நேரமாச்சு. எனக்கு குடம் வேணும். குசும்புத்தான் நல்லா பண்ண தெரியுதுல்ல? அப்ப நேரம் செய்யும். வா, எனக்கு கொடுத்து கொடுக்கணும். வா வா வா. என் குடம். வா. கொடுத்து கொடுக்கணும். எப்படின்னு வந்து பாரு. ஏகோய், என்னையா? அந்த 2 ரூபாய்க்கு இந்த குடத்தை அடை வச்சுக்கோ. யாரு 2 ரூபாய் திருப்பி கொடுக்காங்களோ அவங்க குடத்தை கொடுத்துரு. அது என் கூட தாங்க. 2 ரூபாய் கொடுத்தா குடத்தை தரேன். அக்கா, இங்க கொஞ்சம் வாக்கா. அந்த 2 ரூபாய் தான் குறவு தரேன். என் குடத்தை கொடுங்க. இந்தாங்க உங்க 2 ரூபாய். பொம்பளை கிட்ட குடத்தை புடுங்கிறது ஆம்பளைத்தனம் கிடையாது. நாளைக்கு நாங்க நட்ட போற கம்ப புடுங்கி ஆம்பளைத்தனத்தை காட்டட்டும். பாரு, நாளைக்கு பாப்போம். பள்ளிக்கூடத்துக்கு போகாம நின்றா பயலுகளோட சேர்ந்து ஏண்டா விளையாண்டுக்கிட்டா இருக்க? நீ தானே விளையாண்ட. நேற்று கவுளி கொம்பை நட்டி வச்சு சித்தப்பாவை நெஞ்சு வழியில படுக்க வச்சல. நெஞ்சு வழியில படுத்துட்டாரா? சித்தப்பா பாவண்டா. பாடா போய் சித்தப்பாவை பார்த்துட்டு வரலாம். எனக்கே பள்ளிக்கூடம் போகணுங்கிற எண்ணம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் வரும். என்ன செய்ய, அந்த நினைப்பு இப்போ வந்துச்சு. அதையும் நீ கெடுக்க பாக்கிய. நான் வரல, நீயே போ. பாரு விளக்காயி, அவன் வீட்டு சீராடு வேணா நம்ம வீட்டுக்கு வரலாம். ஆனா நம்ம வீட்டு ஒரு கோழி குஞ்சு கூட அவன் வாசப்படி மிதிச்சுன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். தலைவாசல மிதிக்கத்தானே கூடாது. தாண்டி போயிட்டா கம்ப நட்டு வைப்பாளுகளா? கவட்ட கம்பல்ல நட்டு வச்சிருக்காளுங்க. எவன்னு தெரியலையே. அந்த சிரிக்கி மட்டும் என் கையில கிடைச்சா மண்டமயிர் ஒண்ணு இல்லாம ஆஞ்சு விட மாட்டேன். ஆஞ்சு ராசாவுக்கு மேலெல்லாம் செவந்தில்லா போயிருச்சு. விளையாட்டு விளையாண்டுருக்காளுங்க. ஊர்ல எல்லாரும் என்ன இப்ப சரியான ஆம்பளைன்னு ஒத்துக்கிடுவாங்கல்ல? நாங்க தான் ஆம்பளைன்னு ஒத்துக்கிட்டோம்ல. பிறகு ஏன் பொம்பளை மாதிரி படுத்திருக்கணும்? வசந்தி, வசந்தி, உன்னாலதான் நெஞ்சு வலி வந்துச்சு. வந்தவ ஆறுதல 2 வார்த்தை பேசிட்டு போக கூடாதா? மலை மேல மாணிக்க கல்லு வரும்போது வந்து நில்லு, அலமேல தாமரை பூ அருகால பங்குனி தேரு. என்ன சொல்லிட்டு போறா? மலை மேல மாணிக்க கல்லா? மலை மேல மாணிக்க கல்லு வரும்போது நீ வந்து நில்லு, அலமேல தாமரை பூவு அருகால பங்குனி தேரு. எப்பத்தா உனக்கு எப்படி இது தெரியும்?
இந்த பழமொழியை சொல்லித்தானே என் ராசாவையே வரவழைச்சேன். அப்ப நம்ம பரம்பரை பழமொழி. ஆமா. இதுக்கு அர்த்தம் என்ன சொல்ல பத்தா? அர்த்தம் தெரியலையா? அட போய்யா. சாயங்காலத்துல சிகப்பா சூரியன் மலை மேல நிக்குது இல்ல, அதான் மலை மேல மாணிக்க கல்லு. அது வரும்போது நீ அங்க போய் நிக்கணும். அப்ப அலை மேல தாமரை பொண்ணு அத மட்டும் சொல்ல மாட்டேன்ல. என் ராசா தன்னால கண்டுபிடிச்சல வந்தாங்க, அது மாதிரி நீ கண்டுபிடிச்சு போ. ஏட்டி என்ன டீ தலகால் புரியாம ஓடியார? தண்ணி எடுக்க போறேங்க. ஏட்டி வசந்தி, தண்ணி எடுக்க போனாலும் என்ன நிற கூட எடுத்துக்கிட்டா? அம்மா குண்டு தண்ணி விடு. இல்லக்கா, தங்கராசுக்கு தான் கால்கை எடுத்துட்டு போறேன். அடியாத்தி, காலையிலே குளிப்பாட்டிட்டேன் புள்ளைய, இவன் மறுபடியும் குளிப்பாட்டுறா. இந்த புள்ளைக்கு இன்னைக்கு என்னமாச்சு? இங்க பாரு அத்தை, இந்த புள்ள பேவண்டுக்கு வந்து போச்சா? மலை மேல மாணிக்க கல்லு. நீ ஏண்டா சித்தி தானே குளிப்பாட்டினா, இதுக்கு ஏண்டா அழுதுட்டு இருக்க? ஆட்டுக்குட்டி எடுத்துக்கிட்டு எங்க போனாலும் மலை மேல மாணிக்க கல்லாம். மலை மேல மாணிக்க கல்ல, அது என்னடி அத்தை? மலை மேல மாணிக்க கல்லு, வரும்போது நீ வந்து நில்லு, அலை மேல தாமரை பூவு, அருகால பங்குனி தேரு. மலை மேல மாணிக்க கல்லு ஒரு வழியா கண்டுபிடிச்சு பார்த்தாச்சு. அலை மேல தாமரை பூவு எங்க இருக்கு? செவனேன்னு படுத்து கிடந்திருந்தேன். வந்து ஒரு பழமொழிய குண்டக்க மண்டகன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. அலை மேல தாமரை பூ, தாமரைப்பூ இருக்கு, அருகால பங்குனி தேரு, அது எங்க தெரியலையே. பங்குனி தேரும் இருக்கு. நீதான் பங்குனி தேரா? வாட்டி என் பங்குனி தேர. பகை மறந்து பயம் மறந்து படியேறி வருவாளாம், பாட்டு ஒண்ணு பாடி புட்டு பணியாக மறைவாளாம். அவ யாரு? அவ நான் இல்ல. அப்ப உங்க பேச்சலா? அவ தெக்கத்து சீமக்காரி. சீமக்காரி தெம்மாங்கு பாட்டுக்காரி, மச்சான் மேல பாட்டு கட்டி பாடு. சொந்தமுள்ள ஜோடி தேடி சுத்துது இளைய மனசு, முட்டு விட்ட சம்பவம் எனக்கு புதுசு. தெக்கத்தி சீமக்காரா, தெம்மாங்கு பாட்டுக்காரா, திருநெல்வேலி பாட்டு ஒண்ணு பாடு. சொந்தமுள்ள ஜோடி தேடி சுத்துது இளைய மனசு, முட்டு விட்ட சம்பவம் எனக்கும் புதுசு. சரிய பயந்து போனவ இவதானா, உளுந்தங்களி தின்னு வந்த பச்சை கிளி நீதானா? மயிலே உன்ன கையில் வதருது ஏன் உசுறு? தொண்டைக்குள்ள சிக்கிக்கிட்டு பாடிக்கிடுவான். முட்டுவிட்ட சம்பவம் உனக்கு புதுசு, சுத்துது இளைய மனசு, முட்டுவிட்ட சம்பவம் உனக்கு புதுசு. தெக்கத்தி
தெம்மாங்கு பாட்டுக்காரி மச்சான் மேல பாட்டு கட்டி பாடு சொந்தமுள்ள ஜோடி தேடி சுத்துது இளைய மனசு மொட்டு விட்ட சம்பவம் எனக்கு புதுசு வச்ச பொண்ணுக்காக குடிசை கட்டி தந்தேனே குடியிருக்க நெஞ்சுக்குள்ள கோட்டை கட்டி வச்சேனே அழகே ஒன்னவு சுருக்குள் மொழி கொண்டு எழுதி வச்சேன் உறவெல்லாம் தடுத்தாலும் விட்டு வச்ச நாத்த வந்து நட்டு வைக்க துணிஞ்சிருக்க சுத்துது இளைய மனசு மொட்டு விட்ட சம்பவம் உனக்கு புதுசு சுத்துது இளைய மனசு மொட்டு விட்ட சம்பவம் உனக்கு புதுசு தெக்கத்தி சீமக்காரி தெம்மாங்கு பாட்டுக்காரி மச்சான் மேல பாட்டு கட்டி பாடு சொந்தமுள்ள ஜோடி தேடி சுத்துது இளைய மனசு முட்டு விட்ட சம்பவம் எனக்கு புதுசு தெக்கத்தி சீமக்காரா தெம்மாங்கு பாட்டுக்காரா திருநெல்வேலி பாட்டு ஒண்ணு பாடு சொந்தமுள்ள ஜோடி தேடி சுத்துது இளைய மனசு முட்டு விட்ட சம்பவம் எனக்கும் புதுசு வந்தது பங்குனி தேரு